ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தம் இது. தனிமையிலும் பயத்திலும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாத நிலையிலும் இருந்த யாக்கோபிடம் கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று உறுதியளித்தார். நாம் நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தனியாக இருப்பது போல உணரலாம். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தலாம். நம்முடைய எதிர்காலம் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் சொன்னதை நிறைவேற்றும் வரை உன்னை கைவிடவே மாட்டேன் என்று. இது ஒரு சாதாரண ஆறுதல் வார்த்தை அல்ல, இது நிச்சயமான வாக்குத்தத்தம். தேவன் உங்களுக்காக ஆரம்பித்த காரியத்தை அவர் முடிக்காமல் விடவே மாட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தேவனுக்கு தெரியாதது அல்ல. நீங்கள் காத்திருக்கிற பதில் தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது தவறாமல் வரும். விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டதை நிறைவேற்றும் வரை உங்களை கைவிடவே மாட்டார். விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமது வாக்கில் நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிலைத்திருந்து உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்று உமக்கு பிரியமானவர்களாக வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த நாளில் எங்கள் விருப்பங்களையும் திட்டங்களையும் உம்முடைய கைகளில் தருகிறோம். அப்பா, எங்கள் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளும் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வாக்கின்படியும் நடத்தி எழ வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எளிமையும் தாழ்மையும் இரக்கமுள்ளவர்களாகவும் நடந்து கொள்ள பெருமையும் ஆணவமும் எங்களிடமிருந்து துரத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், குடும்ப பிரச்சனைகள் மாறவும், கையின் பிரயாசங்கள், வருமானம், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்வில் இருளின் ஆதிக்கங்களினால் விளையும் போராட்டங்களிலிருந்து பரிபூர்ண விடுதலை அனுபவிக்க பரிசுத்தாவியானவரின் ஆளுகை ஒவ்வொருவருக்கும் தந்தர வேண்டும் எனவும், ரட்சிக்கப்படாத குடும்ப உறுப்பினர்கள் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்ந்து வாழவும், கனிதரும் வளமான எதிர்காலம் அமைந்திடவும், பிசாசின் தந்திரிகளை எதிர்த்து நிற்கும் திராணி உள்ளவர்களாய் சாட்சியாய் வாழவும் உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம் ஒவ்வொன்றிலும் உமது கிருபை வேணுமாய் ஜெபிக்கிறோம். தொழில் சார்ந்த மற்றும் விவசாயம் சார்ந்த முயற்சிகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தந்தளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பலத்த கரம் தொட்டு ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடுமையான வியாதிகளினாலும் பற்பல சுகவீனங்களினாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவரீர் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி உன்னத பலத்தால் நிரப்பிட வேண்டும் எனவும், விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல சிகிச்சைகள் கிடைக்கவும், பலவீனங்கள் மாறவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது, புகையிலை மற்றும் புகைப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போன, இன்னும் கஞ்சா போன்ற போதை பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு போன மக்கள் விடுதலை பெறவும், பல்வேறு சூழ்நிலைகளினாலே சமாதானத்தை இழந்து காணப்படும் குடும்பங்களில் சமாதானம் ஏற்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தூர இடங்களில் தனியாக இருக்கும் பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தவறான நட்புகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ள தேவன் வழி நடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களையும், ஆன்லைன் சூதாட்டத்தில் அடிமைப்பட்டுள்ள மக்களை தேவரே சாத்தானின் கண்ணிகளுக்கு விலக்கி சமாதானமான வாழ்க்கை வாழ வழி நடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற தம்பதியரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திடவும், கர்ப்பஸ்திரிகளின் பலவீனங்கள், பயங்கள் நீங்கி சுகப்பேர் உண்டாகவும் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். அப்பா, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை தந்து திருமணம் ஆசீர்வாதமாய் நடைபெற கிருபை செய்திடுங்க. உலகம் எங்கிலும் நற்செய்தி அறிவிக்கும் பணி செய்கிற அனைத்து மிஷினரிகளுக்கும் அவர்தம் குடும்பத்தினரும் ஆசீர்வதிக்கப்படவும், தேவரீர் உங்க கரங்களில் எடுத்து உபயோகப்படுத்தவும், மக்கள் இரட்சகரண்டை வரவும் தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தின் பாதுகாப்பு விட இராணுவ படைத்தளபதிகள், உயர் அதிகாரிகள் மற்றும் நீதித்துறைக்காகவும் நீதிபதிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் ஆரோக்கியமாக வாழவும், ஆத்மா ரட்சிக்கப்படவும்,
தேவ பாதுகாப்புடன் உத்தமர்களாய் தங்களை காத்து கொள்ளவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமைமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன்.